அம்மா அப்புறம் காப்பரேஸ்காரன் கத்துவாங்க அம்மா. ஆனால் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க, நாங்கள் பொறுப்பு இல்லை அதுக்கு. அவங்க டயட்டில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பெத்த தாயா இருந்தாலும் ஒரு கிட்ட நிற்க முடியாது, போக. இப்போ சொன்னீங்கல்ல இது 100% கோவமா நின்னா பெத்த தாயும் பக்கத்தில் நிற்க வைக்க மாட்டேன். ஆனால் சேர்க்க ஆகாது. கலைச்செல்வன் மூழ போது பல்ல காமிச்சுன்னு. ஹலோ மக்களே, இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பீச் தான். ஸோ இந்த விலாகில் ஃபுல்லாக நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள்னால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நல்லா ஃபன்னியாக. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ பாப்பு ஏன் சாப்பாடு எனக்கு ஊட்டிகிட்டு இருக்காங்கன்னா, பீச் போக டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் மேக்கப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்படியே சைட்லேருந்து கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டாங்க. இவ்வளோ தான் விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ ஹாய் சொல்லுங்க. பை பை ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. கலை சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். ஒன்று 20 ரூபா கொடுங்க. 40 ரூபா. 40 ஆள் தான். நோ நோ நோ, நாங்கள் ஊர் எட்டியில் நாங்கள் 40. அதுக்குது ஓ. ஆய் சொல்லு. ஆய் சொல்லு. கலைச்செல்வன் இங்க வா. கலைச்செல்வன் வா இங்க வா. பாரு குதிரை பாருங்க. பொடி ஓடிற போது இங்கே பாரு. ஐயோ பிடிக்க பாதே. கலைச்செல்வன் மாத்தலாக. கையில கூட பண்ணல. கலைச்செல்ல நீங்க வா. கலை அங்க போய் இதோ பாரு. நாங்க நடந்து வர்றதுக்குள்ள விடுஞ்சிரும் போல. ஒரு சாணி ஒண்ணு பின்னாடியே நடந்து போயிருக்கு. அந்த சாணின்னு தெரியல. ஸ்பீடா வா. நீ ஓடாம பல்லக்குள்ள போயிட போகுது. அப்புறம் காப்பரேஸ்காரன் கத்துவாங்க மாமா. ஆனா ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க, நாங்கள் பொறுப்பு இல்லை அதுக்கு. ஐயோ கேட்லாம் வலியுதுப்பா. மேல வலியுது பாருங்க. ஐயோ நல்லா ஆட்டி விடு. ஆன் ஆயிடும். கேமரா ஆன் ஆயிடுமா? என்ன
அவர் பாவம் அவர் விளையாட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மட்டும் விளையாடுறாங்க ஒண்டியா. அதான் இது பேர் அதை கூப்பிடுறீங்க. சவுண்ட் பாத்தீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்க தான் சவுண்ட் வர அது பேர் ஃபைன். இப்போ அறந்தா கூட போகுது. இதை பாருங்க, இதை பாருங்க அறந்துதா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆள் உட்காந்தாங்க. நாங்கள் கலை ஓரவா இல்லை இந்த மாதிரி பீச்சுக்கு போகிறவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்னு டைட்டாக போட்டிருக்காங்க செயின் எல்லாம். திரும்பி பாருங்க, அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஜோசியம் பார்க்கலான்னு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து ஆளாளுக்கு ஒன்று சொல்லின்னு இருக்கிறீங்க. ஜோசியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எப்பவுமே பீச் வந்தால் வந்து சும்மா ஒரு ஜாலிக்காக வந்து நாங்கள் இது பார்ப்போம். இது வந்து அப்படியே அதை நம்பி அதை வழிபடுத்துறதுக்கு சும்மா ஒரு பீச் வரனா இதெல்லாம் வந்து இருக்க ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஜோசியம் பார்க்குறோம். எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பொறுத்து பாருங்க. 8 வயசு இல்லைன்னா 26 ரேகை தனரேகை ஆயுள் ரேகை. நம்ம ஆயுள் ரேகைன்னு சொன்னால் உனக்கு 93 வயது வரைக்கும் ஆயுளுக்கு அதிகாரம். தனரேகை பொண்ணு பொருள் மண் மன சம்பாதிக்கிற அதிர்ஷ்டம் நிறையா இருக்கு. இந்த ஜாதகருக்கு சூரியன் மீது உயர்ந்திருக்கிறதுனால தாயை கொண்டு யோகம் இருக்கும், தகப்பனை கொண்டு யோகம் அவ்வளோ சரியிருக்காது. அண்ணன் தம்பி அக்கா தங்கையெல்லாம் பேருக்கு தான் நீ அதில் பெருமையெல்லாம் அடைய மாட்டான். உற்றார் உறவினரும் 1 கோடி இருக்கு. ஆனால் உறவுக்கு சொல்லணும், உதவிக்கு சொல்ல முடியாது. தாய் வீடு போனாலும் நீ தன்னை நம்பி போவ, அடுத்தவங்க நம்பி போக மாட்டேன். உன்னோட ஜாதகத்துக்கு தொழில் சம்பந்தம் கை கொடுக்க வேண்டிய பலன் நல்லா இருக்கும். 2 இடத்து தொழில் கூட நீ செய்ய வேண்டிய அதிகாரம் இருக்கு. ஒன்று பிஸ்னஸ் மாதிரி ஒன்று பண்ணணும், இன்னும் ஒன்று இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்ய வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு நல்லா. மக்கள் யோகம் உனக்கு அன்று கலந்து பிறக்கிறது பிரிவு தான். அதில் அதிகாரம் செலுத்துறது பிறகு. ஆனை கொண்டு இப்போ யோகம் சரியில்லை, பெண்ணை கொண்டு தான் உனக்கு அம்மாவுக்கு யோகம். உன் ராசிக்கு மன்னவர் இருக்காரே, நிறைஞ்சது தெரியும், அவருக்கு குறைஞ்சது தெரியாது. அன்பால சொன்னீங்கன்னா நீ அடிச்சுட்டு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாரு. அதிகாரம் பண்ணினீங்கன்னா பெத்த தாயா இருந்தாலும் அவர் கிட்ட நிற்க முடியாது, கோவக்காரு. இப்போ சொன்னீங்கல்ல, இது 100% கோவமா நின்னா பெத்த தாயும் பக்கத்தில் நிற்க வைக்க மாட்டேன். அதே மாதிரி உன்னுடைய ராசி உள்ளங்கை குழி விழுந்தால் அவங்க தண்டு குள்ளோனறிய போல தண்டு மண்டா வாழ விதி யோகம். ராஜா அவருன்னா அம்மா யோசனை மந்திரியா நீ இருந்தா எல்லா காரியத்தையும் சாதிக்கும். உழைக்க தெரியும், உருவாக்க தெரியும். ஆனா அதை வச்சு எப்படி உருவாக்குறது பிழைக்கிறதுன்னு அவருக்கு தெரியாது. அதெல்லாம் கொண்டுட்டு வர்றது உன்னுடைய ராசியில தான். உனக்கு மண் வாங்கணும், மனை வாங்கணும், பொன் வாங்கணும், பொருள் சேர்க்கணும். மந்தரம் தந்தரம் சூனியம் மந்திரம்ல உன் கைக்குள்ள கிட்ட கூட வராது. இறைவன் அருளால வந்த துன்பம் துயரங்கள் விலகும். எடுத்த காரியத்துல வெற்றி அடைவ ஜெயமா இருப்பேன்னு சொல்றேன். கரெக்டா சொல்றீங்கம்மா. வேற என்ன, வேற இப்போ நல்லா இருக்குது எங்களுக்கு. நல்லா இருக்கு. இந்த வருஷத்துல உனக்கு நல்ல எதிர்காலம் நல்லா இருக்கு. மக்களே கேட்டுங்க, எனக்கு நல்லா இருக்கான். நீங்களும் தொடர்ந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வந்தா தாயா பார்த்துருப்பாங்க எல்லாருமே. 50 ரூபா கம்மி பண்ணாயா வந்து கரெக்டா சொல்றாங்க. அவங்க கிட்ட வந்து பாருங்க எல்லாருமே. ஆயா காமி மூஞ்சி லைட்டா. நீங்க யூடியூப்ல இருக்கீங்களா? இப்பதான் பிக் பாஸ் போயிட்டு வந்திருக்கேன். சரி சரி சரி. பிரீத்தி நீ பாத்துக்கிறியா? நீ நல்லா படிப்ப. பிரவீன்குமார் ஜாதகம் எப்படி தெரியுமா? அன்புக்கு அடிபணிவ, அதிகாரத்துக்கு அடிபணிவ. நீ ராஜாவா வாழ வேண்டிய யோக தசையெல்லாம் இருக்கு. இருந்தா ராஜா, இல்லாட்டா பூஜாதான். காசு இருந்தா உன் கூட 4 பேர் நிற்பாங்க. காசு இல்லைன்னா உன்னை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது. ராசி பிரகாரம் சொல்ல போனா உனக்கு மண் யோகம் மன யோகம் கட்டடம் வாங்கி 37 வயதுக்குள்ள கெட்டி உட்காருவேன். அந்த மண்ணோட யோகத்தினால உனக்கு பொண்ணு பொருள் பேர் புகழால் வாழ வேண்டிய ஜாதகம் இருக்கு. மனைவியில் வர்ற மனைவியுடைய திசையாலேயும் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. எந்த இடம் போனாலும் பேரு புகழுமா நீ வருவேன். ஆனா சேர்க்க ஆகாது. அது யாரா இருந்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கையா இருந்தாலும் நெருங்கி பழகக்கூடாது. நெருங்கி பழகணும்னா உனக்கு பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் வரும். அடுத்தவங்களுக்கு ஜாமீன் பண்ணக்கூடாது. 5 நிமிஷம் கை கட்டி பதில் சொல்ல வைக்கும். யோகம் புத்தி திறமையான புள்ள.
இப்படி உழைக்கணும் அப்படி உழைக்கணும் திறமை இருக்கும். ஆனா அவளத்தையுமே கோட்டை விட்டுருவோம் கொஞ்ச நேரத்துல. புரிஞ்சுக்கிட்டியா? உன்னுடைய நேரம் டைம்ல இப்ப நடக்க வேண்டியது விரயமான டைம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து நடக்கணும். புரியுதா? உன்னுடைய ஜாதகத்துக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு. எடுத்த காரியம் என்னென்ன காரியத்தை மனசுல வச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி அடைவார். வெளி சொல்லி செஞ்சால் அதுல லாபம் இல்லை. புரியுதா? பாக்குறவங்க சொல்லுவாங்க அவனுக்கு என்ன குறை இருக்குன்னு. ஆனா உன் மனசுல சில குறைகள் இருக்கு. அந்த குறைகள் கூட சூரியனை கண்ட பனி போல் விலைக்கு உனக்கு நன்மையை தருன்னு சொல்றேன். இன்னும் என்ன கேட்கணுமோ கேளு, அம்மா சொல்றேன். எப்படி வாழ்க்கை என்ன முடங்கி போயிருது, எப்போ தொடங்கணும்? நேரம் இப்ப சரியில்லை. 9 மாசம் போகணும். தாயத்து கட்டு தகடு கட்டு வை மந்திரம் செய்ய நான் சொல்ல மாட்டேன். அவனோட நேரத்துக்கு அவன் இப்ப என்னத்தை செஞ்சாலும் அவனுக்கு திருப்தி அடையாது. புரியுதா? 9 மாசம் போகட்டும். அவன் ராசிக்கு அஷ்டமி வருது பாரு, தேய்பிரை அஷ்டமி. அந்த தேய்பிரை அஷ்டமிக்கு கவுச்சி சாப்பிடாம இருந்து காலபைரவரை வழிபடணும். காலபைரவரை அவன் வழிபட்டு வந்தானா, தேய்பிரை அஷ்டமிக்கு போய் வழிபட்டு வந்தானா நிச்சயமா அவனுடைய எதிர்காலம் ஓகோன்னு இருக்கும். அவன் அவர் உயரமா தூக்கி உட்கார வைப்பார். அவனுக்கு நல்ல நேரமும் வரும். காலபைரவரை வழிபடணும். எங்களுக்கு 5 வயசுல எங்க அம்மா சக்கம்மாவுக்கு கொடுக்குற வாக்கு எங்களுக்கு. எந்த வயசுலம்மா இவனுக்கு கல்யாணம் பண்ணலாம்? இவன் ஜாதகத்துக்கு வயசு என்னம்மா சொன்ன? 23. இவன் ராசிக்கு பெண்கள் பின்னாடியே வருவாங்க. புரியுதா சொல்றது? ஆனா நம்பிக்கை துரோகம், எக்கச்சக்க நம்பிக்கை துரோகம் நடக்கும். அதனால உஷாராயிரு. இப்ப என்ன சொன்னேன், அக்கா தங்கையா இருந்தாலும் நெருங்கி பழகாத, நேரம் காலம் நின்றாண்ட. 23 இந்த முடிவுல இருந்து 25க்குள்ள எனக்கு வாழ்க்கை கூடலாம். நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கையால பேரு புகழ் வரும். நல்லா இருப்பான். வர வேண்டிய மண்ணு வாங்குற நேரமும் மாடு பிடிக்கிற நேரமும் மனைவி வர்ற நேரமும் நல்லா இருக்கும்னு சொல்லுவான். மனைவியால இவன் பேர் புகழ் அடைய வேண்டிய யோக திசை இருக்கு. அதான் இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? நிச்சயமா முடிச்சு முடிச்சா நல்லா இருப்பான். அவளுடைய ஜாதகமாவது இவனுக்கு நன்மையை தரும்ல. அவன் நேரம் நல்லா இல்லைன்றக்கும் மனைவி ஜாதகம் நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். திருமாங்கல்யம் ஒன்று கூடுனாதான் அது அடுத்து நன்மையா இருக்கும். அக்கா வந்து வாக்கு சொல்றதுதான். எனக்கு எந்த தெய்வமா துணை நிக்குது? உனக்கு பெண் தெய்வம் தான் துணை நிற்குது. பேர் அந்த அம்பாள் தான். அந்த சிவப்பு ஆடைக்கு உரியப்பட்ட அம்பாள் தான் உனக்கு துணையா இருக்கா. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? நான் சொல்லலம்மா, எங்க அம்மா சொல்றேன், நான் சொல்றேன். உனக்கு தெய்வம் மலை மேல இருக்கும் ஒரு சாமி. சாமி ஆண் தெய்வமா பெண் தெய்வம்? ஆண் தெய்வம் சிவன் தான். இது வெள்ளிங்கிரி போவிய மலை மேல இருக்கிறாரு. எவ்வளவு போறிய அவ்வளவு. உனக்கு ஏன் காலபைரவரை கும்பிட சொல்லியிருக்கேன்? அவருக்கே காவல்காரன் தான் அவரு. சிவனுக்கே காவல்காரன் தான் காலபைரவர். பாப்பே அவன் கொடுக்குறான். என்னப்பா நல்லா வீட்டுல உக்காந்துக்கிற மாதிரி உக்காந்துக்கிற கலைச்செல்வன்? அந்த மாதிரி இருக்கு இந்த கோயில். நல்லா வீட்டுல உக்காந்துக்கிற மாதிரி இருக்கிறியடா. ஒரு தெருவுக்குள்ள கோயில். நான் சொல்ற முருகன் கோயில், நான் சொல்ற கோயில் அந்த கோயில். இந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன். கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு போலாமா? அது அக்கா செருப்பு. உன் செருப்பு எங்க? ராஜராஜ சோழன் மகனோட கோயில். என்னப்பா பேசுற? அப்பா என்ன போட்டுக்க போ. இருப்பாரு மூலஸ்தானத்துல முருகன் இருப்பாரு. நான் சொல்ற முருகன் வந்து மூலஸ்தானத்துல இருப்பாரு. அவருக்கு எதிர்க்க காலபைரவர் இந்த பக்கம் இருப்பாரு. இந்த கோயில சுத்தியுமே பூதகணங்கள் தான் இருக்கும். இல்ல என்னது அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அப்புறம் சாமி வந்து இந்த மாதிரி இருப்பார். திருச்செந்தூர் முருகன் வேடத்துல முருகரை சொல்லுங்க. யாரு? காலபைரவரா? அப்படி இருக்க மாட்டாங்க. அவர் நல்ல ராஜா. போலாம் போலாம், இருங்க நில்லுங்க. ஏய் போலாம். உலகம் பிறக்கிறதுக்கு முன்னே பிறந்த கோயில் அது. வீட்டுக்கு போலாம். கங்கை கொண்ட சோழன்
நான் போனது வந்து வித்யாசம் போயிட்டு கடலூர் போனோம். கடலூர்ல போயிட்டு நடராஜரை பார்த்தோம். நடராஜர் சரௌண்டிங் தூக்கி என்ன தூக்கி என்ன தூக்கி என்ன அப்பதான் வருவேன் நான் தூக்கின்னு போவேன். சொல்றேன் தெரியவே இல்லை கஷ்டமா. ஹாய் கலைமா நான் அவனை ஆட்டுறேன்னா அங்க அனுப்பிடாதுங்களா இறங்க போதும். ரெண்டு பேரும் நின்னா ஏதாச்சும் விழுந்துருவாங்க தனித்தனியாவே. மேல கை போட்டு தம்பி உனக்கு வாய்ப்பு இல்லப்பா. டைம் இல்ல கலைச்செல்வன் உழ போகுது பல்ல காமிச்சுன்னு எங்க பல்ல காட்டு. கை போட்டுக்கோ. உழப்புற பாப்பா மேல கை போடு. பாப்பா மேல கை போடு கலை. லைட்டிங் போதுப்பா வாங்க வீடு. நீ ஆட்டி நேரு நாங்க போய் வீடு எடுத்துறோம். பச்சை போந்தி வச்சு ஆட்டி நேருங்கன்னு. ஐயா என்னமோ நாட்டுக்கு போறாங்க இவங்க. சரி வாங்க 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 போதும். நாங்க அங்க போய் வீடியோ எடுக்க போறோம். அந்த பிளேஸ்ல போயிட்டு உளுந்து வர்றது என்ன கலைச்செல்வி உழுந்துட்டியா? நரம்பி என்ன தவிக்கிட்டு இருக்க? வா கலைவா. இவனை வச்சு இது பண்ணுமா என்ன கலைச்செல்வன்? உளுந்துருவாப்பா நீ. உட்கார வச்சானா? ஓட போறாங்க. அறுத்துறாது அப்பே. இந்த மாதிரி ஆளுங்களாம் ஆடுங்க. அந்த பேரு அங்க அறுந்து போயிருக்குது பேர். பொறுமையா ஆடு. அப்போ திருச்செந்தூர் முருகன் இருக்கார் தெரியுமா? கைது சூரனுக்கு போர் புரியும் போது இந்த இப்ப பயப்படுற. மாமா பார்த்து பாரு கலை எங்க பாரு. என்ன பாரு தெரியுது.
நாங்கள் எப்போல்லாம் பீச்சுக்கு வரோமோ அப்போல்லாம் தவறாமல் வந்து இந்த சுட்டைக்கான் வந்து வாங்கி சாப்பிடுவோம். யாருக்கெல்லாம் வந்து பீச்சில் இந்த சுட்டைக்கான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நமக்கா போட்டாங்க இது. நான் எனக்கு வாங்கலை, கலைக்கு வாங்கினேன். நான் பஜ்ஜி சாப்பிடலாம் அப்படின்னு வயிறு ஃபுல்லாகிடும் ஒன்று சாப்பிட்டாவே. கலைக்கிட்ட இருந்து ஷேர் பண்ணி அக்கா வந்து டயட்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்மையா இருக்கு. சாப்பிடு. செம்ம எம்மையா இருக்கு. யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எம்மை இல்லை, அது எம்மையா இருக்குன்னு சொன்னேன். எம்மையா இருக்கு. போலாமா? நல்லா இருக்கும். எப்போ வந்தாலுமே நான் சாப்பிடுவேன். நான் என்னோட ஃபேவரட் ஸ்வீட் தான். இல்ல கஸ்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் ரிவ்யூ பண்ணேன்னா இந்த லெமனோட ஃப்ளேவர் இதாயிடுச்சு. நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. இந்த சாப்பிட ஆஃப் பண்ணிடலாமாம்மா? சூப்பரா சம ஸ்வீட். உனக்கு ஒன்று வாங்கிட்டேன். வேணாம் புத்தி சாப்பிடலாம். வா, இவ்வளோ பிளேட்டே ஒரு ஆள் காலி பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இவ்வளோ பிளேட்டை காலி பண்ணாங்க ஒரு ஆள். எல்லாம் சட்டி இவன் சாப்பிட்டு என் மேலே வைக்கிறான். நான் சாப்பிடல, நான் ஒன்று தான் சாப்பிட்டேன்.